Hi guys, welcome to Hop with Vicky. நம்ம இப்போ திவ்யாகர்லேருந்து கிளம்பி ஸ்ரீவர்தன் பீச் போயிட்டுருக்கோம். நம்ம இப்போ SH4ல தான் டிராவல் பண்ணிருக்கோம். ஏன் இந்த ட்ரிப்பு ஃபுல்லாவே நம்ம SH4ல தான் மேக்ஸிமம் டிராவல் பண்ணுவோம். பூனேல இருந்து திவ்யாகர் பீச் வர வீடியோ ஃபர்ஸ்ட் எபிசோடா போட்டிருக்கேன். நீங்க பார்க்கலன்னா கார்ட்ல போடுறேன், பார்த்துட்டு வாங்க. நீங்க சப்போஸ் தாமினி காட் போனது இல்லைன்னா தாமினி காட் மன்சூன் சீசன்ல விசிட் பண்ணுங்க. ஃபுல்லா ரெயின், எங்க பார்த்தாலும் உங்களுக்கு ஃபால்ஸாக தான் இருக்கும். ஃபால்ஸ்ல தான் நீங்க போயிட்டே இருப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நம்ம இந்த எபிசோட்ல டெக்கான் பிளாட்டூவில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். லெஃப்டில் டெக்கான் பிளாட்டூ மவுண்டன்ஸில் போவோம். ரைட் சைட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக சீயோட வியூ தான் இருக்கும். அப்படி ஒரு வியூவோட நம்ம இன்னைக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இந்த ரைடோட எய்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஸ்ட் கோஸ்ட்ல இருக்க கொங்கன் ரீஜனை மேக்ஸிமம் கவர் பண்ணுறது தான். அதனால் நாங்கள் செலக்ட் பண்ணிருக்கோம் திவாகர் பீச். அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி டுவர்ட்ஸ் எங்களால் மோஸ்ட்லி எவ்வளோ கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கவர் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இந்த பிளானே ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே நீங்கள் போனீங்கன்னா போகிற வழியில் உங்களுக்கு நிறைய பீச்சஸ் இருக்கும். லைக் ப்ரைவேட் பீச்சஸ்னு கூட சொல்லலாம். ஒவ்வொரு பீச்சுக்கும் ஒவ்வொரு பேர் இருக்கும். நாங்கள் ஒரு பீச்சில் ரெஸ்ட் பண்ணோம். இந்த பீச் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. நாங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்ததுல இந்த பீச்சோட பேர் பெபிள்ஸ் பீச்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பீச் ரொம்பவே அழகாக இருந்துச்சு. இந்த பெரிய பெரிய ஸ்டோன்ஸை தான் பெபிள்ஸ்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. பட் இது பேர் பெபிள்ஸ் பீச். ரொம்பவே நீட்டாக இருந்துச்சு இந்த பீச். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இங்கே வந்தீங்கன்னா ப்ரைவேட்டாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல பீச். இந்த வியூக்காக தான் மெயின் நம்ம கொங்கன் கோஸ்டில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்கிறது. நம்ம இப்போ டெக்கான் பிளாட்டூவில் போயிட்டுருக்கோம். லெஃப்டில் மவுண்டெயின்ஸ், ரைட் சைடில் நம்மளை சீ ஃபாலோ பண்ணிட்டுருக்கு. நீங்களே பாருங்கள் அந்த வியூ எப்படி இருக்குன்னு. என்னதான் இங்கே ரோடு ரொம்ப மோசமாக இருந்தாலும் அந்த வியூஸ் முன்னாடி அது எதுவுமே பெருசாக எங்களுக்கு தெரில. நாங்கள் அப்படியே அந்த வியூஸை என்ஜாய் பண்ணிட்டே ட்ராவல் பண்ணுறோம். நீங்களும் என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நம்புகிறேன். வாங்க போகலாம். இந்த கொங்கன் கோஸ்ட் பார்த்தீங்கன்னா டாமன்ல ஸ்டார்ட் ஆகி கார்வாரில் எண்ட் ஆகுது. இது ஃபுல்லாகவே அரேபியன் சீல டெக்கான் பிளாட்டூவில் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் த ரோட்ஸ்
உங்களுக்கு கோஸ்டல் ஏரியாலேயே கவர் ஆகுறதுனால நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஸ்டல் ஏரியாலேயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணுற மாதிரியே இருக்கும். உங்களுக்கு ஒரு பீஸ்ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். நீங்கள் இப்போ ரைட்டில் பார்த்துட்டு இருக்கிறது ஆரவி பீச். இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய பீச்சஸ் கவர் ஆகும். நீங்கள் வேணும்னா டெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு பீச்சாக என்ஜாய் பண்ணிட்டு ரைடை கண்டினியூ பண்ணலாம். ஃபைனலி நம்ம ஸ்ரீவர்தன் பீச் வந்துட்டோம். வாங்க போகலாம். காற்று செம்மையாக அடிச்சிட்டு இருக்குது. நம்ம கைஸ் வந்துட்டு பேசிகிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஒரு தாங்க ஸ்ரீவர்தன் பீச். இங்கே உங்களுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி கொங்கன் சைடில் இருக்க எல்லா பீச்லேயுமே உங்களுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும். இதுக்கு அடுத்து இருக்க ஹரிஹரேஸ்வர் பீச்லேயும் உங்களுக்கு வாட்டர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது, நீங்கள் வேணா பண்ணிக்கலாம். ஃபோட்டோ பார்த்தீங்களா எவ்வளோ ஸ்டைலாக போஸ் கொடுத்து நின்றுருங்க. நம்ம இப்போ ஸ்ரீவர்தன்ல இருந்து கிளம்பி டுவர்ட்ஸ் ஹரிஹரேஸ்வர் தான் போயிட்டு இருக்கோம். அங்க போலாம். ஆக்சுவலா நாங்க என்ன பிளான் பண்ணிருந்தோம்னா ஹரிஹரேஸ்வர் பீச் போயிட்டு அங்க இருந்து கணபதி பூலே போகலாம் அப்படின்னு தான் பிளான். ஸோ அப்படி பண்ணோம். ஹரிஹரேஸ்வர் பீச் லேட் ஆயிரும் அப்படிங்கிறதுனால நாங்கள் டேரெக்டாக ஹரிஹரேஸ்வர் பீச்சை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக கணபதி பூலே போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி டுவர்ட்ஸ் ஃபெர்ரி பாயிண்ட்டை நோக்கி போக ஆரம்பிச்சோம். நமக்கு லெஃப்ட் சைடில் இருக்க ரிவர் பேர் சாவித்ரி ரிவர். நம்ம இப்போ இந்த ரிவரை கிராஸ் பண்ணுறதுனா ஃபெரியில் போக போகிறோம். இந்த ரைடில் இதுதான் நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபெரி. இதுக்கப்புறம் இன்னும் 2 ஃபெரிஸ் இருக்கு, போகலாம். அதெல்லாம் நீங்கள் நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் பார்ப்பீங்க. இந்த மேப்ல மொத்தமா எத்தனை ஃபெரி பாயிண்ட்ஸ் எங்கெங்க இருக்குது அப்படிங்கறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெரியில போறதுக்கு 2 பைக் பிளஸ் 3 பர்சன்ஸ்க்கு சேர்த்து நாங்க 150 பே பண்ணோம். நீங்க கார்ல வந்தீங்கன்னா அது டிஃபர் ஆகும்.
இந்த ஃபெரியில் போயிட்டு இருக்கும்போது தான் எங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு விஷயம் நடந்துச்சு. மிஸ்டர் மதுங்கிறவர் வந்துட்டு எங்களை வந்து பார்த்து நீங்கள் ட்ராவலர்ஸான்னு கேட்டு அப்ரோச் பண்ணி, அவரும் ஒரு ட்ராவலர் தான். ஸோ அவர் வந்துட்டு இந்த மாதிரி போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்களை இன்வைட் பண்ணார் அவர் வீட்டுக்கு. ஸோ நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி சொல்கிறோம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் நெக்ஸ்ட்டு பிளான் பண்ணி அவங்க வீட்லேயே போய் ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி நாங்கள் கிளம்பி. இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் உங்களுக்கு ட்ராவல் பண்ணும்போது மட்டும்தான் கிடைக்கும். நீங்கள் பீப்புள் கூட இன்ட்ராக்ட் பண்ணுறது மூலமாக நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் ப்ளஸ் அவங்களோட லாங்குவேஜ், ஃபுட், கல்ச்சர் எல்லாத்தையுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நாங்கள் பிளான் பண்ணது தாப்போலில் போய் ஸ்டே பண்ணலான்னு. ஆனால் நாங்கள் தாப்போல் போகணுன்னா நாளைக்கு மிட் நைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அங்கே போய் ரூம்ஸ் அது கொஞ்சம் ரிஸ்க்குன்னு சொல்லிட்டு நாங்கள் ஹோஸ்ட் வீட்டுக்கே போகலாம் அப்படின்னு நாங்கள் போயிருந்தப்போ ஹோஸ்ட் ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அவங்க ஃபேமிலியே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. ப்ளஸ் மகாராஷ்டிரியன் டிஷ் செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இதுதான் அவங்க வீடு. பேரு சிராக் ஒன். So Bharat is dal and fur is like pieces which are like fur literally translates to fruit, but these are the like pieces of from the wheat dough, also known as Hindi mein they call it dal bhatte. இந்த மெமரிஸ் கூட இந்த வீடியோவை நான் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் பண்ணலாம்.